ஒன்றாம் அதிகாரம் 3வது வசனம். The book of Ephesians chapter 1 and verse 3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Blessed be God and Father of our Lord Jesus Christ, who hath blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவருடைய நடத்துதலுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் விடைப்படும் எங்கள் உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் ஆழமாய் விதைக்கப்படவும் நாங்கள் பலன் கொள்ளும் எங்களுக்கு கிருபை தந்தருளும். நேசனை முற்றிலும் மறைத்தருளும் தகப்பனே, உம்மை காணும்படி பிள்ளைகளுடைய கண்களை திறந்தருளும். நீர் பேசும் ஆயத்தப்படுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். Nice to see in the presence of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God bless you. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். Ephesians 1 and verse 3. ஆசீர்வாதம் என்பது இரண்டு வகை உண்டு. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மற்றொன்று உலகத்திற்குரிய ஆசீர்வாதம். The spiritual blessing and the worldly blessing. ஆனால் கர்த்தர் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த வசனத்திலே எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற இந்த வார்த்தையில் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே, அதாவது நமக்கு எட்டாத அந்த உயரத்தில் உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வது மகா கடினமான காரியம் என்று அல்ல. உலகத்தை விடுவதுதான் மகா கடினமான காரியம். இயேசுவை விட்டு விடுவது நொடிப்பொழுதில் முடிந்துவிடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அபிஷேகத்தில் நிறைந்திருக்கலாம், ஆவியில் நிறைந்திருக்கலாம். ஒரே ஒரு இச்சையுடன் ஒரே ஒரு நொடிப்பொழுது ஒரு பொருளையோ பணத்தையோ ஒரு உயிருள்ள மனிதனையோ மனுஷையோ பார்த்தால் போதும், அவ்வளவுதான். இயேசுவை விட்டு விலகிவிடலாம். மிக மிக எளிது. ஆனால் கடினமான காரியம் உலகத்தை விட்டு விடுவது. அதிலும் கடினமான காரியம் சுயத்தை விட்டு விடுவது. When a man loses himself, he gains the heaven. ஒரு உலகத்தை எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை இழக்க ஆயத்தமாகிறானோ அன்றுதான் இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம். எபேசியருக்கு சொல்லுகிறார், ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா? அது எபேசியர் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்? வீட்டில் ஒரு ஆளை சமாளிக்கிறதே சில சமயத்தில் பெரிய விஷயமாகி போயிடுது. யார் அந்த ஆள்? நம்ம தான். நம்ம ஒரு ஆள் நம்ம சமாளிக்கிறதே பெரிய விஷயம். ஒன்று செய்கிறதெல்லாம் யோசித்து செய்யாமல் செஞ்சுட்டு அப்புறம் ஐயோ செஞ்சிட்டோமே, எல்லாருக்குள்ளே வர ஒரு சுபாவம். அப்படி ஒரு சிறிய ஒரு ஆளை மேனேஜ் பண்ணுற நமக்கு முன்பதாக வான மண்டலங்களில் உள்ள பிசாசோடு அந்தகாரலோ அதிபதிகளோடு ஏன் போராட்டம்? ஏனென்றால் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றவனுக்கு அதற்கு ஈடாய் நிற்க முயற்சிக்கிற சாத்தானுடைய போராட்டம் தான் வரும். ஆனால் அது மேற்கொள்ள முடியுமா? முடியும்.
உலகத்தை பகைத்தால் போதும், அல்லது வெறுத்தால் போதும், வேறு ஒன்று செய்ய வேண்டாம். உலகத்தை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். 11வது வருஷம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி, that ye may be able to stand against the wiles of the devil. திராணி, இந்த திராணி எங்கிருந்து வருகிறது? இது the ability that comes from Jesus alone. வல்லமை திராணி உடையவர் அவர் ஒருவரே. உலகத்தில் திராணி அதற்குரிய ஒரு தகுதி. அப்போ இந்த வல்லமை உள்ள திராணி, பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி, அந்த திராணி எப்போ தெரியுமா? when you are standing alone. நீங்கள் ஆவியிலே கர்த்தருக்காக தனித்து நிற்கிற பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் விளக்கத்தான் வேண்டும். அப்படி யாரும் கர்த்தர் நம்ம யார் என்ன அழைத்தோ நம்ம இழக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை, இல்லையா? ஆனால் எல்லாத்தையும் எழுந்து கர்த்தர் இன்னைக்கு கூப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு இன்னைக்கு ராத்திரி தரிசனத்தில் வந்து என்னை அந்த 96வது ஆண்டு அழைத்தது போல் எல்லாத்தையும் விட்டு என்னை பின் சென்றுவான்னு சொல்லி ஒரு இயேசு கிறிஸ்து வந்து பேசினார்னா எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? சிலர் சொல்லுவோம், ஐ கேன் கம் லார்ட், வந்துடும், நான் பரலோகத்துக்குலாம் வந்துடுவேன். எப்படி சொல்கிறீங்க? வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், வரங்களை பெற்றிருக்கிறேன், எல்லாவற்றிலும் உத்தமமாக நிற்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ரேன் ஐ நோ. பவுல் அந்த அதிகாரத்தோடு எழுதும் பொழுது பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் தந்திரம் நம்ம அழிக்கிறது. பிசாசு அவன் செய்கிற முதல்ல தந்திரம் தான். வாலிப வயசு அதை 18, 20, 25 என்ன வேணாலும் சாப்பிடுவோம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவோம். பார்த்தா சாப்பிடணும் போல தான் இருக்குது. சும்மா ரோட்டில் போய் பாருங்க, அடாடா அந்த பிக்சர்ஸில் பார்த்தாலே செகப்பு கலராக ஜிக்குன்னு அப்படியே ப்ரெசன்டேஷனை பார்த்து எதை வேணாலும் சாப்பிடலாம். நான் நிறைய சாப்பிடுவேன். அதாவது சாப்பாட்டுக்கு நம்ம ஆசைன்னு இல்லை, அதே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமான்னு நினைப்போம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். 5:30 மணிக்கு டியூட்டி முடிச்சு ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து வரணும். கொஞ்சம் தூரம் வரும் பொழுது ஒரு புரோட்டா கடை இருக்கும். என் ஃப்ரெண்டு அவன் அங்கே அக்கௌண்ட் வச்சுருப்பான். அவன் வந்து ஊர்லேருந்து வந்து தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்கிறான். பார்க்க பாவமாக இருக்கும். அடிக்கடி எங்கள் வீடுகளில் போய் அவனை அழைச்சிட்டு போய் ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் சாப்பிடுவோம், விளையாடுவோம். அப்போது அக்கௌண்ட் வச்சுருக்கிறான். சாப்பிட்டு போங்கய்யா அப்படின்னு சும்மா தெரியாதவங்க சொல்லிடுவான். நாங்கள் அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி வச்சுருப்போம், இன்றைக்கி நம்ம பே பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதை கூப்பிட்ட உடனே ஓஎஸ் வந்துடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கூட போயிடுவோம். போயிட்டு போன உட்காந்து சொல்லையோ அளவாக சாப்பிடுங்கய்யா, இதை கடனுக்கு சாப்பிட்றோன்னு சொல்லுவான். நாங்கள் அவன் சொன்னதை காதிலே வாய்க்க மாட்டோம். நீ சாப்பிடதானே கூப்பிட்டேன். அந்த சவாலோடு ஒரு போல 40 பரோட்டாவும் 8 ஆம்லெட்டும் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு பார்த்தா ஐயோ அப்படின்னு எல்லாம் ஃபுல்லாக நட்ட எக்ஸசைஸ் சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. வயிறு அப்படியே ஒட்டி தரும். யார் வீட்டில் போய் காஃபி குடிச்சு மினிஸ்ட்ரிக்கு போயிடுவேன். சில இடங்களில் சாப்பாடு உண்டு, சில இடங்களில் ஸ்நாக்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க இல்லையா, எல்லாம் சாப்பிடுவோம். வீட்டுக்கு பார்த்தா தாய் உட்காந்துருப்பாங்க. பையன் கம்பெனியில் சாப்பிட்டானே வீட்டுக்கு வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடட்டோட காத்திருப்பாங்க. வந்து நோ சொல்லிட முடியாது. நாங்கள் அதை நோ சொல்ல மாட்டோமே, சாப்பாடுங்க திருப்பி சாப்பிடுவோம். அதில் என்ன இருக்கணும்? ஒரு சந்தோஷம், நிறைவான ஒரு சந்தோஷம். ஊழியத்துக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், விசுவாசம் துரத்துறோம், வீட்டுக்கு வர்றோம், அந்த ஒரு சமாதானம், நல்லா சாப்பிடுவோம் இல்லையா? ஆனால் அதே சாப்பாட்டில் கண்ணு வச்சுட்டா அதை பிசாசு பயன்படுத்த ஆரம்பிச்சிருவான். தந்திரம் ஐஸாக உள்ள வர்றது. எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, சரி பசிச்சா என்ன சாப்பிட்லாம், எது கிடைக்குதோ கொஞ்சம் சாப்பிட்லாம். இல்லை, இந்த கடையில் போகும்போது இந்த கடையில் இது விற்பான், இந்த தலப்பா கட்டி பிரியாணி சாப்பிட்டே தான் ஆகணும். எந்த இக்கட்டிலை சூடலை கடலை வாங்கி அடகு வச்சாவது சாப்பிட்ருவாங்க. தந்திரம். இந்த தந்திரத்தை எதிர்த்து நின்று பழகிட்டோம்னா, இந்த தந்திரம் செயல்படுகிற ஒரே இடம் செல்ஃபிஷ்னஸ். எங்க சுயம் இருக்குதோ அங்கதான் தந்திரம் வேலை செய்யும். நரிக்கு பேர் தந்திரம். நரியோட தந்திரம் எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணணும். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. ஸோ சிங்கங்கள்லாம் நேராக போகும், தன்னுடைய இறையை பார்க்கும். அதான் நீதிமான்களோ
சிங்கத்தை போல தைரியம். பிசாசு ஒரே அடி முடிச்சுட்டு வந்துடும். அதான் தைரியமான். அல்லேலூயா. ஆனால் தந்திரமுள்ள நிறைய என்ன செய்யும்? வேட்டை டக்குன்னு பிடிக்காது. குருவியை பார்த்தா டக்குன்னு பாஞ்சு பிடிக்காது. அப்படியே சுற்றும். அந்த இடத்துல சுற்றி அதை மயங்கி கீழே விழும் வைக்கும். மரத்தை சுற்றி சுற்றி வரும். இல்லை அந்த இறையை சுற்றி 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 ஓடும். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டே இருக்கும். விசுவாசி பார்த்துக்கிட்டே இருக்கும். இதான் சிங்கம் இல்லையே, நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்படியே தலை சுற்றி போத்துன்னு ஓடும். கவிட்டு போயிடும். அட வைக்க கட்டுறாயே, நீ தான் தந்திரம். பிசாசு அப்படியே உள்ளே வந்துட்டான். இந்த செல்ஃபிஷ்னஸ் இது என்ன செய்யணும்? தீர்மானங்களை எப்படி வேண்டாலும் எடுக்கும். வேதத்தின் அடிப்படையை நினச்சிட்டு எடுக்கும். வேதம்னு நினச்சி எடுக்கும். பரிசுத்தம்னு நினச்சி எடுக்கும். அதாண்ட சொன்ன என்னுடைய ஜனங்கள் வர்றாங்க, கமிங் டு தி சர்ச், தங்களுடைய தேவனுடைய பிள்ளைகள் போல அமருவார்கள், தேவனுடைய பிள்ளைகள் போல வஸ்திரம் இருப்பார்கள். அவங்க வர்றதை பார்த்தாலே இவங்க தான் ஆர்ச் பிஷப்போடு தோணிடும். இவங்க சொத்தனை சொல்லுவாங்க, கல்லிலேயே சொல்லுவாங்க. ஆனால் செல்ஃப் தந்திரம் அப்படி உள்ள டச் பண்ணிடும். புறணி பேசும், எதிர்த்து பேசும், பின்னாடி பேசும், ஏன் ஓவராக பேசும், சத்தியத்தையே பேசும். எப்படி பேசணும் தெரியாது, அடித்து பார்த்து பேசிடும். வேத புத்தகத்தில் அப்படி ஆண்டவரை பற்றி தவறான வழியில் உபதேசித்தாங்க. பவுல் பார்த்து சொன்னார், எப்படியோ அவன் பிரசங்கிச்சு போட்டு விடுங்களா அவன்ட்ட, எப்படியோ தேச நாமம் அறிவிக்கப்படுகிறதே அப்படின்னு வேதனையை சொல்கிறார். சந்தோஷத்தில் சொல்லலை. ஒரு அநீதிமான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. அவர் செல்ஃப் பிசாசின் தந்திரங்கள் இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஒரு எபிலிட்டி வேணும். அந்த எபிலிட்டி வேர் யூ ஆர் லூசிங் யுவர் ஜாய். ஒரு ஃபெல்லோஷிப்பில் இணைப்பான ஒரு சந்தோஷம் இருக்குதா? இருந்தால் மட்டும்தான் யூ ஆர் இன் த பர்ஃபெக்ட் வே. If you have the right relationship with the good shepherd and the shepherd and the fellowship, தேவனோடு உள்ள பரிசுத்த உறவு மகிழ்ச்சி தரும். மெய்ப்பனோடு உள்ள உறவு மகிழ்ச்சி. நீ என்னதான் மோசம் போட்டு ஜெபம் பண்ண, ஊழியரோட 2 நிமிஷம் ஜெபம் பண்ணிப்பாரு. இந்த காலை அப்புறம் சமாதானமான ஒரு ஐக்கியம் திராணியை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த திராணி நமக்கு கிடைக்கும். அது மாத்திரமல்ல, சர்வாயுதத்தை அறிந்து கொள்ளணுமா. 13வது வசனம், ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை எதிர்த்து நிற்க சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காக? தீங்கு நாளில் அவைகளை எதிர்ப்பதற்கு, வராமை பிசாசை எதிர்ப்பதற்கு, சகலத்தை செய்து முடித்த ஒரு சந்தோஷத்தில் நிற்கலையா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை ஒரே வார்த்தையில் பீட்டர் முடிச்சிட்டாரு. இதை பிரித்து பார்த்தா அங்கே நிறைய மெசேஜ் இருக்குது. கடைசி காலம் ஒரு மெசேஜ் இருக்குது, வெளிப்பட ஆயத்தம் ஒரு மெசேஜ் இருக்குது, ரட்சிப்புக்கு ஏதுவாக அங்கே ஒரு செய்தி இருக்குது, விசுவாசத்தை கொண்டு ஒரு செய்தி இருக்குது, தேவனுடைய பலம் ஒரு செய்தி உண்டு, காக்கப்பட்டிருக்கிறதற்கு ஒரு செய்தி உண்டு, உனக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்காங்க 3 செய்தி இருக்கிறது. It's a long message in one single verse. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உனக்கு அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நாம் துக்கப்பட வேண்டியது அவசியம். என்றாலும் கொஞ்ச காலம் தேவன் நம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்திற்கு கொண்டு செல்வார். 2வதாக எபேசியர் 1:4. Ephesians 1:1-4. Just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். நம்பர் 2, God has chosen you accordingly. தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவருக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம். நல்ல ஒரு அன்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஊழியத்தில் ஒரு நல்ல அன்பு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு சந்தோஷத்தை பிறப்பிக்கணும். வராவே ஏன்னா வசனம் சொல்லுங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. இங்கே சகோதரை பற்றி தான் சொல்லியிருக்கு. அந்த சகோதரிகள் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வசனம் ஜென்ரல்
அந்த ஜெனரிக் வேர்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மை. ஸோ த ஃபெல்லோஷிப். சகோதரிகள் எழுதி வாசம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர்கள் சகோதரருக்குள்ளே வந்தாலே கஷ்டம்தான். ஆமாம், ஏன்னா பவுல் வேதனையோட ஒரு வசனத்தை எழுதியிருக்காரு. பிலிப்பியர் 4:2 எழுதியிருக்காரு. 2 பேர் எழுதியிருக்காரு. யூ கீப் குவைட் இன் த சர்ச். திருப்பி சொல்கிறாரு, சபையில் பெண்கள் பேசக்கூடாது. கீப் குவைட். அவள் கற்றுக்கொள்ளணும். திருமணத்தை பற்றி பேசும்போது கொஞ்சம் 7 சொல்லியிருக்காரு. யூ ஷுட் லேர்ன், டோன்ட் ஸ்பீக். லேர்ன். காரணம், ஆண்டவர் நம்ம உருவாக்கினதற்காக அன்பில் பரிசுத்தம். உறவு என்பது பரிசுத்தம். ஐக்கியத்தை கொடுத்துருக்கிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தில் தான் இருக்கணும். பரிசுத்தத்தெல்லாம் பேசணும், தேவன் மகிமைப்படுவார். பரிசுத்தத்தெல்லாம் உறவாடணும், தேவன் பேசுவார். பரிசுத்தத்தெல்லாம் ஜெபிக்கணும், தேவன் கிரியை செய்வார். பரிசுத்தத்தில் இணைந்து இருக்கணும், சிலுவையில் அற்புதம் கிடைக்கும். பரிசுத்தத்தில் இணைந்து இருக்கணும். அடுத்தது குற்றமில்லாது இருக்கணும். அவன் வரமாட்டேங்குது. வீட்டில் வீடியோவில் இருந்து இங்கே வாய் வர மாட்டேங்குது. குற்றமில்லாதவர்கள் ஆடி. குற்றம் வேறு, பாவம் வேறு. ஓகே, குற்றம் இட்ஸ் அ மிஸ்டேக், ஒரு தவறு. இட் கேன் பி ரெக்டிஃபைட். பட் இந்த குற்றத்தை உணரலைன்னா தட் பிகம்ஸ் அ sin. When you don't understand your mistake, you lose the Holy Spirit. And it's blameless. ஸ்கூலில் எக்ஸாம் எழுதும் இல்லையா? எக்ஸாம் எழுதும்போது அடிஷனல் ஷீட் வாங்கும்போது கொடுப்பாங்க. அது கவர்மெண்ட் பேப்பர். அப்போ இப்போ எப்படி இருக்க தெரியல. அப்போ வந்து சாணித்தாள்னு சொல்லுவோம். நம்ம வெளியில் வாங்கும்போது நல்லா பிரைட் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அவங்க கொடுக்கறது கொஞ்சம் ஆஷ் கலராக இருக்கும். இங்கில் எழுதுகிற உடனே ஊறிக்கிட்டே வரும். ஆனால் அது என்னால் நீட்டாக இருக்காது. அங்கங்கே ஒரு கருப்பு புள்ளி அப்படி இருக்குது. அது எக்ஸ்ட்ரா ஷீட் கொடுப்போம், அது கொடுப்பாங்க. அது ஒரு புள்ளி இருக்கும். சார் வேறு கொடுக்கறது ஏன்டா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த ஆள் இப்படி தான் நல்லாவே தெரியும். இப்போ தான் டீச்சர்ஸுக்கு ஸ்டூடெண்ட்டு தெரியாது, ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சருக்கு தெரியாது. அது பார்த்தேன், ஏன்டான்னு வாங்க அப்படியே பார்த்துட்ருப்பேன். தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பிளேம்லெஸ். ஒருத்தரை குற்றப்படுத்திட்டா எப்போதே ஜெபிக்க முடியுமா? அப்படி ஜெபம் பண்ணால் அது ஆண்டவர் அங்கே இல்லைன்னு. The blameless take you to the holy. Blameless take you to the holiness. அந்த குற்றமில்லாமல் இருப்பதற்கு தான் நீங்கள் நான் தெரிந்து கொண்டமா. அப்படி சுற்றி இருக்கிறது எல்லாத்துலேயும் இது என்னுடையது, இது என்னுடையது, இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள் என்று கர்த்தர் தெரிந்து கொடுத்திருக்கிறார். You have to be very careful. கொலோசியர் 1:21-22. கொலோசியர் 1:21-22. முன்னே அந்நியராயும், கவனிக்க என்று விசுவாசிக்கிறேன், துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களை. எப்படி இருந்தமா முன்பு? We were alienated and enemies in the mind. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியர், strangers, துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துரு. பைபிளை தூக்க இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் ஒரு சபைக்கு பக்கத்தில் நல்ல பைபிளை தூக்கிட்டு போகிறத பார்க்க முடியும். ஆனால் என்ன ட்ரெஸ்ஸு நேற்று வரைக்கும் 6 நாளாக பிடிக்காதது இன்றைக்கி காலையில் வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு பைபிளை விட்டு இவ்வளோ பூவை வச்சுக்கிட்டு அப்படியே போகும். அதே ரோட்டில் அந்த வாரம் போனதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி பைபிள் தூக்கிட்டு போகும். போனோன்னா அந்நிய பாஷை அபிஷேகம் எங்கேருந்து வரும்போது தெரியல. லப்பலாம் கத்துவாங்க. ஆனால் கிருபை பெற்ற தேவ ஊழியருக்கு நல்லாவே கத்தர் காண்பிப்பார். இன்றைக்கி தெருக்கள் ஃபுல்லாக பார்க்க முடியும். முன்னே அந்நியர். நம்ம கத்தோலிக்க குடும்பங்களுக்கு சிஎஸ்சி குடும்பங்கள் வந்தார். நிறைய பேருக்கு நல்லா தெரியும். திருச்சி விட்டு ஊழியத்துக்கு வந்த நிறைய பேர் உண்டு இல்லையா? நம்ம பிஷப் ஐயா இருக்கார்ல, அவர் கூட சிஎஸ்ஐ பாஸ்டரோட பக்கம் தான். அதனால் அவர் சில காரியங்கள் சொல்லும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு த்ரோகேஸ் பண்ணுவாங்க. சாப்பாடு தொட்டு ஒரு த்ரோகேஸ் பண்ணுவாங்க. இயேசுக்கு தொட்டார் ஒரு சாப்பாட்டில். அதுதான் ப்ரே. ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாக்கலாம் அது ஒரு தொட்டு கொடுப்பாங்க. கால் தட்டிச்சா ஒரு முத்தம் கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே வந்துடுவார். அண்டர்ஸ்டாண்ட்? அந்நியர். இன்றைக்கி நிறைய பேர் அந்நியராக இருக்கிறோம். மனதிலே சத்துருக்களாக இருந்தவங்க கர்த்தருக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும், பைபிளில் தூக்கும். ஆனாலும் மனசுக்குள்ளே ஆண்டவருக்கு சத்துருக்கள். அப்படி தானே இருந்தோம். நான் இருந்தேன். அதான் வசனம் எனக்கு சொல்லுது, அதான் உண்மை. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட நம்மை பரிசுத்தராக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்கள்,
கர்த்தர்கள் முதல் கண்டிக்கப்படாதவர்களாக தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒப்புரவாக்கினார். He reconciled. கண்டிக்கப்படாதவர்கள். அப்படியா? கர்த்தர் நம்மளை கண்டிக்காம இருந்தாரா? எஸ். தாவீது சொல்றாருல்ல, தாவீது சொல்றாரு, ஆண்டவர் பார்த்தாரு, குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவினேன் என்கிறார். கர்த்தர் நம்மளை கண்டிக்கல. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக செய்யாமலும் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் சரி கட்டாமலும் இருக்கிற தேவன் உங்களை வெற்றி அவருடைய ஐக்கியத்தில் ஒப்புரவாக்கினார். அப்போ அந்த ஒப்புரவுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் 22ஆம் வசனம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால், நல்லா கவனித்துங்க, உங்கள் அழைப்பில் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் உங்கள் ஒப்புரவு நிறைவேறும். ஒரு அல்லேலூயா. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? நாம் அவரோடு ஒப்புரவாய் நிற்கும்படிக்கு. ஸோ அவர் இல்லாமல் ஒன்று நம்ம செய்யக்கூடாது, செய்ய முடியாது. மூன்றாவதாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். Thirdly, Ephesians chapter 1 and verse 6. To the praise of the glory of His grace, by which He has made us accepted in the beloved. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். Number 3, God has, what is this word here? He predestinated. Praise be to God. அல்லேலூயா சொல்லுங்க. God has predestinated you. கர்த்தர் நம்மை முன் குறித்து இருக்கிறார். ஒரு அல்லேலூயா. எதற்கு? சுவிகார புத்திரம். நமக்கென்று ஒரு அந்த தேவனுடைய சம்பத்து உண்டு. அந்த சம்பத்தை பெற்றுக்கொள்வது அவருடைய பிள்ளைகளாக, சுவிகார புத்திரர்கள். கர்த்தர் நம்மை பிள்ளைகளாக, அதுதான் ரோமர் 8ஆவது அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். 14 முதல் 16 வசனங்களில், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். கவனிக்க இருக்கின்ற விசுவாசிக்கிறேன். ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். இதான் ஆரம்பத்தில் சொன்ன உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்திலேயோ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே வித்தியாசம் கண்டுகொள்வது. When you led by the Holy Spirit of God, உலகத்தில் ஸ்பிரிட் இருக்குது, அது தன்னை ஹோலின்னு சொல்லுகிற ஸ்பிரிட் இருக்குது. அதுதான் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். அதுக்கு ஆவின் வரங்களை நம்ம ரொம்ப தியானிக்கணும். We have to meditate on the Holy Spirit. ஆரம்ப காலத்தில் எனக்கு சொல்லியிருக்க நினைக்கிறேன், நிறைய இடத்துக்கு போகும்பொழுது பிசாசு சிரிக்கும், ஸ்மைல் பண்ணும், அல்லேலியா சொல்லும்போது அது சிரிச்சுட்டே ஒரு அல்லேலி செய்யும். ஆடாடா, இப்போ அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தா நல்லா தெரியும் பாவி எப்படி கத்தரை ஏமாத்திருக்கு. ஆனால் அன்னைக்கு அது பார்க்கும்போது எவ்வளோ பிரகாசமான முகம். ஐ திங்க் திஸ் இஸ் அ ஹோலி ஸ்பிரிட் நினச்சிப்பேன். ஆனால் உள்ளே பார்த்தா வேறு பிசாசு. இப்போ ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஏன்னா கத்தை உள்ளே கொண்டு வந்து நல்லா வளர்த்து வச்சுட்டாரா, என்ன சேட்டை என்ன சிரிப்பு. கடைசி ஒரு மீட்டிங் போயிருந்தோம், அந்த 2 பேரும் பிடிச்சாங்க. அந்த அம்மா பிடிக்க முடியல. அந்த அம்மா இருக்கிறது எப்படி ஒரு 5 அடி சுத்த அளவு 6 அடி சுத்தம் இருக்கும். 2 பேரும் பிடிக்க முடியல. பின்னாடி 2 பேருக்கே 4 பேரும் பிடிக்க முடியல. அது வந்தோடனே என்ன செஞ்சு தெரியுமா, சாத்தாடி சிரிப்பு சிரிச்சுது. நான் சிரிக்கலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அது தேவனுடைய புத்திரர். அந்த வேலையை மட்டும்தான் செய்வாங்க, சிரிக்க மாட்டாங்க, ஒன்றரைப்பாங்க. Understand the difference? சிரிப்பு. எவர்கள் தேவனுடைய ஆவினால், இவன் led by the Spirit, ஒரு காரியம் செய்கிற பொழுது சிந்தையில் ஆவியானவர் இருந்தால் he will say no. சின்ன குழந்தைகளுக்கு நோ சொல்லி பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு வாட்டு நல்லா விளையாட்டே இருக்கும், எதையாவது தொட போகும், நோ அப்படின்ட்டு அவ்வளோதான். அது ஒரு லெஸ் தென் மைக்ரோ செகண்ட் வந்து டமக்கு வெளில வரும். நோ சொல்லக்கூடாது, அது அவ்வளோதான். அந்த 6 மாதம் 7 மாதத்துலேயே நோ அப்படின்ட்டா போதும், அப்படி துடிக்கும். அப்படி தான் சிறு வயதில் ஆவியானவர் உள்ளே இருந்தால் ஹில் சே நோ. ஆனால் நம்ம திருப்பிடும் அதான் செஞ்சு அது முடிச்சிடணும், செஞ்சு முடிச்சிடணும்.
அதை வாங்கிடணும், அதை பேசி முடிச்சிடணும். God will again say, no. குட்டி, நமக்கு அந்த பிடிவாதம். ஆண்டவரே, நான் ஜோபட்ட ஆண்டவரே, I will do finish it off. No, you are not a child of God if you are doing that. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். அவர் உன்னை முன் குறித்திருக்கிறபடினால் அவருடைய பிள்ளையாய் இருப்பதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்ப அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. God has given you the spirit of adoption where you will glorify the name of the Holy Spirit. முன் குறித்திருக்கிறார். அப்ப அந்த படிதான் நீ நடக்கணும். அது ஏன் மாறுது? மாற விடாத உன்னுடைய ஆவியே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணுறது கர்த்தர் செய்யலைன்னா உடனே மாறுறது. அது எப்படிதான் அந்த மாற்றம் வருதுன்னு தெரியல. ஏன் மாறணும்? அதே சந்தோஷம், அவருடைய ஆவி, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை, அவருடைய புத்திர சுவிகாரம், அவருடைய இமேஜில் தான் இருக்கணும். பொய்க்கு பிதா பிசாசு, அவன் பொய்யினும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். நான் தேவனுடைய புத்திரர், நாவின் உண்மை வரணும், தேவையானது மட்டும் வரணும். அவர் அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரம். எப்போ பிரச்சனை வந்தாலும் அப்பா, சந்தோஷமா இருந்தாலும் அப்பா, எப்போதும் அப்பா, அல்லேலூயா, எல்லாவற்றிலும் அப்பா. புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அந்த புத்திர ஆவி பெற்றுகிற பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்ற ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இந்த வார்த்தை நல்லா ஆராய்ந்து பாருங்க. ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு சொல்றாரு, வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட் பிகாஸ் யூ ஆர் மை சைல்ட். பிரைஸ் காட். நீ செய்வது சரி. அப்போ இது இந்த தந்திரக்காரர் உள்ள வரணும். முதலாவது நாவு தான். நாவு தேவனை அறிக்கை பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற உலகத்துக்கு பேசவே கூடாது. அதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அது தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அங்கே போகாதபடி அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிற நமக்கு என்ன உணர்வு இருக்கிறது தெரியுமா? நான் தான் இயேசு என்ற உணர்வு. எப்போ? அவருடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, அவரை அணிந்திருக்கிற பொழுது, யூ வில் see Jesus in you. கண்ணில் போய் பார்க்குறோம் இல்லையா? சிலர்லாம் மேக்கப் போட்டால் தான் முகம் மாதிரி இருக்கும். சிலர் எப்போவுமே மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும். அதெல்லாம் காட்டில் வளர்ந்தவை. ஏதோ அப்பப்போ கொஞ்சம் தடுத்தி கொஞ்சம் டிக்கரிங் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் பண்ணால் தான் வண்டி ஓடும் இல்லையா? அப்படிலாம் போட்டால் தான் வண்டி ஓடும். சிலருக்கு தேவையில்லை, நேச்சுரல் நல்லா இருப்பாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட வரும்போது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சிலர் டிங்கர் பேஸ்டிங்லாம் ஆவியில் பண்ணிடுறது. சனிக்கிழமை சாயந்தரம் ஜோபன் ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, இந்த வாரத்தை நான் அவங்க கஷ்டப்படுத்திட்டேன், ஐ எம் சாரி. சண்டே சர்வீஸ் முடித்தோடனே அப்பா பழைய குருடி கதவை திரடி போதும். ஏன் ஆவி மாறக்கூடாதுயா? அந்த முகத்தில் தமிழ் வார்த்தை சொல்லுவாங்க தேஜஸ், மலையாளத்தில் சொல்லுவாங்க தேஜஸ். The beauty of God must reflect in your face. உங்களுடைய முகத்தில் தேவனுடைய அழகு, சௌந்தரியம் அப்படி பிரகாசிக்கணும். தேவனுடைய பிள்ளை குழந்தை பிறந்த யாரும் கொண்டாடி பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்பா மாதிரி இருக்குன்னுவாங்க, இல்லை அம்மா மாதிரி இருக்குன்னுவாங்க. இங்கே பாரு தாத்தாவோட விரல், இங்கே பாரு பாட்டியோட காலு. சந்ததி ஒரே சந்ததி தான். நமக்கு தாத்தா பாட்டிலாம் ஒரே ஒருத்தர் தான். அல்லேலூயா, பிரைஸ் காட். அந்த சுவிகாரம், நம்முடைய கிரியைகள் எல்லாம், நம்முடைய செயல்கள் எல்லாம் அவரை போல. இயேசு கிறிஸ்து தனியாகவே ஓடலை இல்லையா? He loved fellowship, he honored fellowship. நம்ம என்ன செய்யறோம்? இயேசு போல இருக்கமா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசு போல அன்பை பிரதிபலிக்கிறோமா? இயேசுக்காக துக்கத்தை சகிக்கிறோமா? பாடுகளை சகிக்கிறோமா? இயேசுக்காக ஃபெல்லோஷிப்பை கனம் பண்ணுறீங்களா? பண்ணுறோமா? லைக் ஜீசஸ். இயேசு எல்லாத்தையும் சிலுவையில் மட்டும் தான் அவர் தனியாக இருந்தார். He claimed the cross alone. He faced the death alone. Apart from that, he was always with his disciples. He loved fellowship. சேர்ந்துருந்தாங்க. அப்பப்போ கொடுத்தாரு, அப்பப்போ பாராட்டினார். ஆமாம், புளிச்ச பாவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கேன்னாரு. மத்தியானம் சொன்னல, மத்தியானம் சாப்பாடு பிரெட் எடுத்துகிட்டு வரல, அதனால அவர் சொல்கிறார். டென்ஷன் ஆக்கிட்டான்.
அவருக்கு 12 எனக்கு 14 கர்த்தருக்கு சொல்லுவோம். ஒவ்வொரு சபையில் இப்படி எல்லா கூட்டம் இருக்குது. எதையாவது அடிக்க அவரை டென்ஷன் படுத்து ஊழியக்காரர் ரொம்ப துக்கம், எப்போவுமே பிரகாசமாக இருப்பார், ரொம்ப துக்கமாக இருந்தார். என்ன பாஸ்டர் முகம் சரியில்லையே, என்னத்தை சொல்கிறது, எல்லாம் விசுவாசிக்கணும். எப்போ சொன்னாலும் ஒரு 6-7 மாதம் அவரை பார்க்கும்பொழுது தான் சொன்னார், ஜோமடிக்க விஷயத்த சொல்லலை. முடிச்சதுக்கப்புறம் எப்படி எல்லாம் செட்டில் ஆகிடுச்சான்னு கேட்டு எப்படி இருக்கீங்க, நான் முகம் சரியில்லைன்னு, எல்லாம் இந்த விசுவாசிக்கனால தான். ஏன் they don't love fellowship, அவர்கள் ஐக்கியத்தை சிநேகிக்கிறது இல்லை, கனம் பண்ணுறதில்லை. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கு ஒருவர் இல்லை, நான் இப்படித்தான் இருப்பேன் இயேசுவை போல, சிலுவையில் அரைஞ்சு வாங்கி ஜாக்கிரதை. யூ பி லைக் ஜீசஸ் இன் த வேர்ல்ட். ஐக்கியத்தை விட்டு விலகட்டினா ட்ரை பண்ணிப்பார், நீ இழக்கிற சந்தோஷம் பெரியது. அப்புறம் திருப்பி சந்தோஷத்துக்கு வர முடியாது. பார்க்கும்போதே முகம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது, இஞ்சி தின்ன சிலது மாதிரி. என்னையா அந்த மூஞ்சோட போய் கண்ணாடியில் பார்த்து சொல்லி, தேவனுடைய புத்திரர் எப்படி இருக்கு பாருன்னு. மனசை கொடுமைப்படுத்து, உலகத்தை தூக்கி ஏறி யார் என்ன செஞ்சிருவாங்க, யாரும் ஒன்று செய்ய முடியாது. நம்ம பாஸ்டர் போகிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு விரோதமாக யாருக்கும் 72 கேஸ் போட்டிருக்கான். அவர் சர்ச்சை கட்டவே விடலை பாருங்கள். இப்போ 98-96 அந்த இடம் வாங்கினது, 98 நாங்கள் பங்குள்ளவன். இப்போ 2005 தான் ஓப்பன் பண்ணாங்க. என்னென்ன பாடுகள் தெரியுமா, அரசியல்வாதிகள் முதலமைச்சர்கள்லாம் அவரை வச்சு ஆள் அடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அடிக்க வரவங்களாம் வந்து எங்கேயா அவர் அடிக்கணும்னு, இரு நான் வரேன் லிஃப்ட்டில் இறங்கி வந்து சொல்லி கேட்டேன், நான் தான் பாஸ்டர் போகணும், என்ன செய்யணும். முழங்கால் போட்டு ஐயா அச்சோ அடிக்க கேட்டு ஓடிக்கும். பயப்படலை. சபை கட்டியிருக்காங்க, 55,000 பேர் சேர்த்து ஒருபடப்பட்டு ஆராதிக்கிறாங்க. ஒரு கேஸில் போய் அட்டன் பண்ணுறது கிடையாது, கேஸுக்கு போகிறது கிடையாது. வக்கீலில் வரவங்க, அங்கிள் நீங்கள் உட்காருங்க அங்கிள், இவன் கிடக்குறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். பேசட்டுமே, உன்னை பேசட்டுமே. இந்த உலகம் உன்னை பகைக்கிறதுனா உனக்குள்ள நீ தேவனுடைய புத்திரராக இருக்கிறாயின்னு அர்த்தம். நீ உலகத்தை நேசிக்காத, ஐக்கியத்தை சிநேகி, ஓடிவா, மெய்ப்பண்ணு, அண்டியே இரு. உன்னை மேய்க்கிறவன் நான் மெய்ப்பண். அல்லேலூயா. எந்த பார்க்குறவங்க நீ எந்த சபையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மெய்ப்பண்ணு சேர்ந்த குற்றம் கண்டுபிடிக்காது, மெய்ப்பண்ண குறை சொல்லாது. அவருக்கு எல்லா அதிகாரம் உண்டு. அவர் கையில் என்ன இருக்குது, கோலும் தடியும். கீழே விழுந்தா கோலை வச்சு தூக்கி விடுவார். ஏதாச்சும் அப்படி ஏதாவது முடக்கு பண்ணிட்டு முட்டுக்கவே வந்துக்கிட்டு தான் போடுவார், நெத்தியில் மண்டையில் படக்கணும்னு போடுவார். விட்டா கசாப்புக்கு விற்றுடுவார். அந்த அதிகாரம் தான் மெய்ப்பனுக்கு உண்டு. ஆனால் நம்முடைய தேவன் அண்டி ஓடி ஓடு, சபையை பற்றிக்கோ, சபை தரிசனம் என்ன பிடிச்சிக்கோ, இசைவாய் ஓடு, என்னைச்சு ஓடு, எல்லா காரணம் சொல்கிறது. காரணம் யார் சொல்லுவா? இயேசுக்கு எங்கேயோ காரணம் சொல்லியிருக்காரா சொல்லு. கையில் ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, சரீரம் முழுவதும் ரத்தம் பாய்ந்து கொண்டு இருக்குது. அடுத்து ஈட்டியில் குத்தி செக் பண்ண போகிறான், இவர் செத்துட்டாரு, அந்த லெவலுக்கு வந்துட்டார். உயிர் போக போகிற நேரத்தில் கள்ளன் 2 பேர் கிண்டல் அடிக்கிறான், அவனுக்கும் ரத்தம் ஓடுது. அவனுக்கு கிண்டல், இவருக்கு அன்பு. அவனுக்கு வெளிப்பட்டது. இவரை மாதிரி இவர் இங்கே மாதிரி இவருக்கு எப்படி வெளியே போடுறா, நம்மளை விட்டு அடி வெளித்தாங்கிறா இவரை. அங்கே போகிற முள்ளு கிரீடம் வேறு அவருக்கு, நமக்கு வைக்கல. என்னதான் பண்ணாரோ அவரை கூட பேசிக்க மாட்டேன், என்னத்தெல்லாம் பண்ணானோன்னு இருப்பான். இங்கே உள்ள வச்சல, டேய் நீ நானும் குற்றம் பண்ணிட்டு வந்திருக்கிறோண்டா சொல்லிட்டு அவரை பார்த்து சொன்னார், ஐயா பரதேசத்தில் ஐயா உங்கள் ராஜ்யத்தில் என்ன நினைத்துக்கொள். அந்த இடத்துல அறிவித்தாருங்க, இன்னைக்கு நீ கூட பரதேசத்தில் இருப்பாய், ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறேன் போயிட்டாரு. நம்ம கம்ஃபர்ட், நல்ல கம்ஃபர்ட்டு, இன்னும் கம்ஃபர்ட் கேட்குது, இன்னும் கம்ஃபர்ட் கேட்குது. இன்னும் இதை வாங்கி செய்யலாம், இதை வாங்கி செய்யலாம், அதை அப்படி பண்ணணும், இதை இப்படி பண்ணிடணும், அப்படி செட் பண்ணிடணும், எல்லாத்துலேயும் சுற்றுது. இந்த வாரத்தில் ஒருத்தருக்காக சத்தியத்தை அறிவிச்சிடணும், இந்த வாரத்தில் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிடணும். இந்த வாரம் 1 மணி நேரம் கர்த்தருக்காக அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கணும். இந்த வாரம் 1 மணி நேரம் என் தேசத்துக்காக ஜெபிக்கணும், அல்லது என்னுடைய மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்காக ஜெபிக்கணும், என்னோட குடும்பத்துக்காக ஜெபிக்க எவ்வளோ காரணம் இருக்குது தெரியுமா, எவ்வளோ இருக்குது தெரியுமா. எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவ சித்தத்தை மட்டும் செய்யும்படிக்கு தேவனுடைய புத்திரராய் வெளிப்படுத்துவார்கள், வெளிப்படுவார்கள்.
அவங்கள பார்த்து கத்த சொன்னார், நீ உபவாசித்து ஜெபி, நிறைய போட்டு ஜெபம் பண்ணு, அத்தரகத்தில் அவனுக்கு பதில் அளிக்கிறேன். நீ உள்ளதெல்லாம் வெளியில் கொட்டிக்கே லொடக்கு பேசிக்கிட்டே இருந்து கர்த்தரை விட்டுட்டா யா தந்தரக்கார உள்ளே வந்துடுவான். ஜாக்கிரதை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1:21. எப்படியெனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்க, உலகமானது சுய ஞானத்தில் தேவனை அறியவில்லை, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. பைத்தியமாக தோற்றுகிற பிரசங்கத்தினால். பிரசங்கம் எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்குல்ல. அதை பார்ப்பேன், நம்ம மெசேஜ் பார்த்தேன், யாரும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. அதுலேயே தெரியுது உன்னுடைய ஆவியின் கனி எப்படி இருக்குது. we don't like it. நமக்கு பெரிய ஸ்பீக்கர் இருக்கணும், பெரிய ஃபேமஸ் பேர் இருக்கணும், பெரிய ஊழியத்து பேர் இருக்கணும், பெரிய கூட்டமாக இருக்கணும், அவனுக்கு அப்படியே தீர்க்க தரிசனம் சொல்லணும், அப்படியே சொல்லணும். விளக்கவே மாட்டேன். உனக்கு எந்த பிரசங்கம் பிடிக்கலையோ அதுதான் உன்னுடைய அழைப்பின் விதை. அதை ருசித்து புசித்து வெளிப்படுத்தும் பொழுது தான் வசனம் சொல்லுது, விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமானது இந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கம் தான். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரா? அல்லேலூயா. தேவனுக்கு பயம் உண்டாகட்டும். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டில் அந்த வசனம் அப்படி பெருசாக போட்டிருப்பேன். we preach Christ crucified. I love that word. நாங்கள் பைத்தியமானாலும் சென்னைக்கு வரைக்கும் நான் பைத்தியம் தான். ஊழி செய்கிற ஒவ்வொரு தெய்வ மனுஷனும் பைத்தியம் தான். நானாவது கொஞ்சம் கற்று நல்ல ட்ரெஸ்ஸு கொடுக்க, நீட்டாக போட்டுட்டு பரிசுத்தாக என்ன இருக்காருன்னு அந்த உணர்வில் நல்ல ட்ரெஸ் பண்ணுறேன். சில ஊழியக்காரர்கள் பாவம், அவங்களுக்கு அதுக்கு கூட டைம் இல்லை. என்னையா எப்படி இருக்கீங்க? இப்போ தாங்க இறங்கின ட்ரெயின்லேருந்து சாயந்தரம் அடுத்த ட்ரெயின் ஏறணும். தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பார்த்தேன்னு கேட்பேன், ஏன் இவ்வளோ பெரிய தாடி, என்ன பார்க்காமையா வச்சுருக்கிறீங்க, என்னை பார்க்கலன்னு வச்சுருக்கீங்களான்னு கேட்பேன். ஆமாம், அதான் பார்த்துட்டேன்ல, பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எவ்வளோ பேர் தெரியுமா? அவன் போல அப்படியே ஊர் சுற்றி வரும், திரும்பி பார்த்து 2 பேர் ஊழியக்காரன் டீ அடிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரைஸ் தி லார்ட், ஆக டீ அடிங்க. என்னையா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, பெரிய ஊழியர்கள், நீங்கள் என்ன எங்கே நிற்கிறீங்க? அப்படியே ப்ரேயர் வாக்கு வந்தோம். கோயிலை சுற்றி ஊரை சுற்றி பைத்தியமையா விசுவாசி கேட்டேன். தேவனுடைய புத்திரனை ஒழுங்காக ஊழியத்தை செய்ய உண்மையான ஊழியத்தை செஞ்சுப்பார். ராஜ கிரீட கூட்டத்தை சுட்டுவார். கதை போட்டு வார்த்தை பேசினார். அவர் ஏற்கனவே உன்னதங்களில் ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்திருக்கிறார். 2வது உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். 3வது முன் குறித்து இருக்கிறார். தேவனுடைய சாட்சியை வாழ ஆயத்தமா? கத்தற்காக ஏதாவது செய்ய ஆயத்தமா? கத்தர் அப்படியே செய்வாராக. உள்ளதுமாய் ஒப்புக்கொடு, அர்ப்பணித்துக்கொள், செயல்படு, செயல் வீரராய் மாறு, ஜெப வீரராய் மாறு, பிசாசுக்கு எதிர்த்து நில். அப்பொழுதுதான் அவர்கள் உங்களை விட்டு ஓடிப்போவான். நீ வாயை மூடிட்டு தான் பக்கத்தில் இருந்து ஜால்ரா போட்டுக்கிட்டே இருப்பான். எது செஞ்சாலும் ரைட்டு 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 ரைட்டு. நமக்கே ஜால்ரா பிடிக்குது, உலக மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவான், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவான். எதிர்த்து நில், அவனை ஓட வரட்டும். உன் முகம் தேவானுடைய முகம் போல இருக்கு. உன் குடும்பத்தார் முகத்தை பார்க்கும்போது இது எங்கே விளங்க போகுதுன்னு சொல்லிடக்கூடாது. ஜாக்கிரதை. உன் கூட பிறந்தவங்க ஐயா இதே என்ன விளங்க மாட்டேங்குது சொல்லக்கூடாது. நீ சரியாக இருந்து உலகம் பேசினா பரவாயில்லை. ஆனால் அவங்க பேசும்போது உள் மனசில் போய் நீ அழுகிற பாரு, உள்ள ரூமில் போய் அதற்கு இனி இடம் கொடுக்காது. முகம் அப்படியே தேவான போல இருக்கணும். அடித்து விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து ரத்த வழி பொழுது அவர் அழகாக தான் இருந்தார். காரணம் அவர் சம்பூர்ண அழகுள்ளவர், பூர்ண அழகுள்ளவர். அசல் சொல்லுது, அவரை பார்க்கிற பொழுது நான் விரும்பத்தக்க ஒரு ரூபம் அவரிடத்தில் இல்லை. ஆனால் அந்த பைத்தியமாய் தோன்றின அந்த முகம்தான் இன்று உங்களை என்னை தேடி வந்து ரட்சிப்புக்களை நடத்தி இருக்கிறார். அவரை போல வாழ ஆயத்தமா? அப்படியானால் இப்பொழுதே ஒப்புக்கொடு, அவமானத்திற்கு ஒப்புக்கொடு, சிலுவைக்கு ஒப்புக்கொடு. உன்னுடைய ஓட்டம் பரிசுத்தமாய் தேவனுக்கு உகந்ததாய் மாறட்டும். நாவுக்கு காவல் வைத்துக்கொள், உதடுகளின் வாசனை காத்துக்கொள்,
எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அப்பொழுது ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும். ஆமென். God bless you. கட்டளை போடும். Thank you Holy Spirit. துதிக்கிறோம் இயேசுராஜா, துதிக்கிறோம் இயேசுராஜா. அற்புதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஆராதனைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமையுள்ள கிருபை பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களை ஆசீர்வதித்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களை முன்குறித்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை, இதில் பங்கெடுக்கிறவர்களை, பார்க்கிறவர்களை நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ பேசினது போல் அவர்கள் ஒவ்வொரு சபையும் பலுகி பெருகட்டும், தரிசனங்கள் பெருகட்டும். எங்கள் ஊழியத்திலே பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாய் ஒருவனப்பட்டு யுத்தத்தில் ஜெயிப்பற கிருபைத்தார். ஆவியானவருடைய பிள்ளைகளாய் உம்மை பிரசித்தப்படுத்த கிருபைத்தார். வருகிற வாரம் முழுவதிலும் உங்களுடைய பிரசனம் எங்களோடும், எங்கள் வாகனங்களில், எங்கள் வேலை ஸ்தலங்களில், தொழிற்ஸ்தலங்களில், எங்கள் கரங்களில், பாதைகளில், விசேஷமாக எங்கள் ஆவிகளில் பரிபூரணமாய் திகழ்வதாக. இந்த வாரத்தில் எங்கள் மாற்றங்கள் உண்டாகட்டும். நாங்கள் ஆவியில் மறுரூபம் அடையட்டும். ஆவியில் வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறட்டும். ஒரு சித்தத்தை நிறைவேற்ற கிருபைத்தார். வியாதிகள், வறுமைகள், பலவீனங்கள், எதிரான சூழ்நிலைகள், இச்சைகளினால் ஒவ்வொரு ஸ்தலத்தையும் தொட முயற்சிக்கிற பொல்லாத கிரிகள், சுயத்தின் ஆவிகள், பெருமைகள், இகழ்ச்சிகள், சகலவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து சமைத்து அப்பாலே போ என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகைக்கு சமர்ப்பிக்கிறேன். நேசனப்பா, நீ சொன்னதை மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். உத்தமமாய் உமக்காய் என் பிள்ளைகளை மேய்க்கவும், உமக்கு உண்பதாய் பரிசுத்தர்களை நிறுத்தவும் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை, வெற்றிகளை, கிருபைகளை சுதந்திரித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் இரக்கத்தின் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதம், சமாதானம், சுகமும், வழிநடத்துதலும் அனைவரோடும், குடும்பத்தாரோடும், ஊழியத்தின் எல்லைகளோடும், சகல பரிசுத்த வாழ்களோடும் கூட என்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். சத்தமாமேன் சொல்லுவோம். ஆமென். சேர்ந்து சொல்லும். தேவரே ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு கூட இருந்து எல்லா தீங்கிற்கும் விலக்கி காத்தருளும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்பதே. ஆமென். Hallelujah. Emmanuel. God bless you.